6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை கருப்பு பட்டை அணிந்து காலை 7 மணி முதல் 8 மணி வரை செவிலியர்கள் தங்களது நியாயமான கோரிக்கைகளை தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் கவன ஈர்ப்பு குரல் எழுப்பும் போராட்டத்தில் பங்கேற்று வருகின்றனர். இந்த போராட்டத்தின் 3 அம்ச பிரதான கோரிக்கைகள்: ரீடிப்ளாய்மெண்ட் ஆட்குறைப்பு தொடர்பான அரசாணை எண் 204 உடனடியாக ரத்து செய்திட வேண்டும். தொகுப்பூதிய முறையை அறவே ரத்து செய்து தொகுப்பூதியத்தில் பணிபுரியும் அனைத்து செவிலியர்களையும் உடனடியாக பணி நிரந்தரம் செய்திட வேண்டும். ஸ்டாஃப் நர்ஸ் என்ற பதவி பெயரை நர்சிங் ஆபீசர் என பெயர் மாற்றம் செய்து செவிலியர்களுக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அரசாணையை உடனடியாக வெளியிட வேண்டும். இந்த போராட்டம் பொதுமக்கள் மற்றும் நோயாளிகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் நடைபெற்று வருகிறது. அனைத்து அரசு செவிலியர்களும் தங்களது பணிகளை வழக்கம் போல் மேற்கொண்டு கருப்பு பட்டை அணிந்து மட்டுமே தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர். தமிழக அரசு செவிலியர்களின் நியாயமான கோரிக்கைகளை உடனடியாக பரிசீலித்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். செவிலியர் தனலட்சுமி, செவிலியர் ஸ்ரீதேவி, செவிலியர் பாலமுருகன், பிரபு, அரசு நர்சுகள் சங்கம், செவிலியர் சங்கங்களின் கூட்டமைப்பு கிருஷ்ணகிரி. காலமுறை ஊதியம் வழங்கிடு, காலமுறை ஊதியம் வழங்கிடு, புதிய பணியிடம் எங்கள் உரிமை, புதிய பணியிடம் எங்கள் உரிமை, நோயாளிகள் நலம் செவிலியர் பலம், நோயாளிகள் நலம் செவிலியர் பலம், பணி நிரவல் வேண்டாம். தமிழக அரசே எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்று. தமிழக அரசே எங்கள் கோரிக்கைகளை